அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரையாவது சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம். ஸோ அதனால் நாங்கள் நிறைய கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன கிளாஸஸ் வேணுமோ இன்ஷால்லா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. இன்ஷால்லா இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா ஃபிக்ஹை பற்றி பார்ப்போம். ஃபிக்ஹில் வந்து நம்ம வந்து போன வாட்டி வந்து பாதி பார்த்தோம். அதோடைய கண்டினியூஷன் இன்ஷால்லா இதில் பார்ப்போம். சர் இப்னு ஹுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து சஅவான் இப்னு அசாம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதரிடம் வந்து அவங்க வீட்டு வாசலில் வந்து உட்கார்ந்துருந்தேன். அப்போ வந்து அவங்க வெளியே வந்துட்டு உன்னுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து கல்வியை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாக மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களது இறக்கையை வந்து கல்வியை தேடி வரவங்களுக்கு வந்து திருப்தி கொண்டு என்ன பண்ணுறாங்க, தாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வந்து எதை பற்றி கேட்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காலுறை அணிவது சட்டத்தை பற்றி நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் வந்து பயணத்தில் இருந்தோம். 3 நாட்கள் வந்து காலுறை கலட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெருந்தொடக்கு ஏற்பட்டால் தவிர பெருந்தொடக்கு ஏற்பட்டு விட்ட குளிக்கும்போது, அந்த பெருந்தொடக்கு ஏற்பட்டு விட்டும் குளிக்கும்போது நம்ம காலுறையை கலட்டி கொள்ளலாம். அதே மாதிரி மலம்ஜலம் கழிக்கும் போது தூக்கத்தில் வந்து மலம்ஜலம் கழிக்கும் போது நம்ம கழட்டிக்கலாம். சரி, இப்போ தூக்கத்தில் நம்ம ஒழு முறிஞ்சிச்சுன்னா அந்த காலணியை வந்து கலட்ட வேண்டாம், அது மேலே நம்ம என்ன பண்ணலாம், மசகு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனுடைய கருத்து என்னென்னா, இந்த ஹதீஸில் வந்து ஒழு முறியக்கூடிய 3 காரியங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மூன்றில் வந்து ஏதாச்சும் ஒன்று நிகழ்ந்து விட்டால் ஹதஸ் தொடங்கி ஏற்பட்டுவிடும். அதுக்கு தொடங்கி ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒழு செஞ்சு விட்டு தான் என்ன பண்ணணும், தொழுகணும். ஒழு செய்யாமல் தொழுவது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழுகையில் இருக்கும்போது வந்து நமக்கு ஒழு முறிந்து விட்டதா அப்படி நம்ம எப்படி தெரியும் இல்லையா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்னா வந்து ஏதாச்சும் நமக்கு சந்தேகம் ஏற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அதுக்கு சொல்கிறாங்க அவங்க, காற்று பிரிந்தது அதோடைய சத்தம் வந்து நம்ம செவியுற்ற வரையோ இல்லைனா வந்து துர்வாடை வந்து நம்ம உணர்ற வரையும் அது தொழுகையில் வந்து தொழுகை இருக்கோ அது வந்து ஒழு முறியாது. அப்படி வந்து தொழுகையிலேருந்து நம்ம வெளிவர வேணாம். அப்படி நமக்கு அந்த துர்வாடையோ இல்லை காற்று வெளிப்பட்ட சத்தம் வந்தால் மீண்டும் ஒழு செஞ்சுட்டு தான் நம்ம தொழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று பிரிவது வந்து ஒழுவை வந்து முறிந்துடும். காற்று பிரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கேஸ் நம்ம ஃபார்ம் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து நேச்சுரலாக நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகி வெளில போகும்போது தான் அப்படி ஆச்சுன்னா நம்ம ஒழுவோடு இருந்தால் அந்த ஒழு வந்து என்ன ஆகும், முறிஞ்சு விடும், ஹதஸை வந்து ஏற்பட்டு விடும் என்பதை வந்து இந்த ஹதீஸில் வந்து நம்ம தெளிவுபடுத்துகிறோம். உடலில் வேறு பகுதியிலிருந்து அசுத்தம் வந்து வெளியேறினாலும் வந்து அது ஒழு முறிஞ்சு விடும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மிக அதிகமாக வாந்தி, அதாவது வாய் நிரம்ப வாந்தி எடுத்து விட்டாலோ அப்படி இல்லை அதிகம் வந்து ரத்தம் வந்து வெளியேறி விட்டாலோ பேணுதலின்றி அடிப்படையின் மீண்டும் என்ன பண்ணோம், நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எக்ஸ்கியூஸும் இல்லாமல் மீண்டும் என்ன பண்ணோம், ஒழு செய்வது சிறப்பு. அப்போ தான் அடுத்த அமல் என்ன அல்லாஹ் கிட்ட வந்து கொண்டு போகப்படும். வாந்தி அல்லது ரத்தம் வந்து கம்மியாக, அதாவது வாய் நிரம்ப எடுக்காமல் சும்மா லைட்டாக வந்து கக்கிட்டாங்க, லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வாந்தி எடுத்தா, இல்லை லைட்டாக வந்து ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் அளவுக்கு வந்து வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து மீண்டும் வந்து ஒழு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறிவு வந்து நீங்கி விடுவதும் மயக்கம் அல்லது தூக்கத்தினால் சுயநினைவை இழந்து விடுவதும் ஒழு வந்து முறிந்து விடும். எதுக்கெல்லாம் ஒழு முறிந்து விடும்ன்றதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒழு முறிந்து காரியங்கள் வந்து தூக்கமும் ஒன்று தான் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த நூலில் வந்திருக்குன்னா, யார் சொல்லியிருக்காங்கன்னா, சஅவான் இப்னு அசாலிடம் இருந்து இமாம் நசாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஹதீஸ் நம்பர் என்னென்னா வந்து ஹதீஸோடைய நம்பர் என்னென்னா வந்து 158 வந்து அறிவிக்கப்படுற ஒரு நபிமொழி தான் இது. அதோடைய ஆதாரம் என்னென்னா, கண் தான் வந்து இருக்கையின் வந்து கயிறாகும். கண் என்னது, இருக்கையினுடைய கயிறாகும். யார் தூங்கி விடுவாரோ அவர் வந்து ஒழு செய்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கருத்து என்னென்னா வந்து வலிப்பில்
விழிப்பில் இருக்கும்போது வந்து அதாவது நம்ம முழிச்சிருக்கும் போது நேச்சுரலாக கேஸ் ஃபார்ம் ஆகி ரிலீஸ் ஆச்சுன்னா காற்று வந்து வெளிவருது நம்மளால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். நம்ம வந்து காற்றை வந்து வெளியேற்ற முடியும், உணரவும் முடியும். அதை வந்து நம்ம கேஸ் என்ன பண்ணுவோம், வெளியேற்றவும் முடியும். நம்மளால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். இப்போ நம்ம ஒழுவோட தொழுத்துக்கிட்டு இருக்கோம்னா அப்படின்னா நம்மளால் அதை தடுக்கவும் முடியும். ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அதாவது நல்லா தூங்கிட்டோம், கண் ஆய்ந்து நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற நேச்சுரலாக வந்து அந்த காற்று என்ன வெளி போகிற பாதை என்னது கட்டுப்பாட்டை வந்து நீங்கி விடுகிறது. நம்மளுடைய கண்ட்ரோல்லே அது இருக்காது. ஸோ காற்று வெளியிடுவதை நம்மளால் என்ன பண்ண உணரவும் முடியாது. அதனால தான் என்ன பண்ணுவோம், தூங்குறதுக்கும் வந்து தூங்கிட்டோம்னா ஒழு வந்து முறியக்கூடிய ஒரு செயல் அப்படின்றத வந்து நம்ம மார்க்கம் வந்து முடிவு செஞ்சுருக்கு. இப்போ நம்ம தூங்கிட்டோன்னா என்ன பண்ணும், மறுபடியும் ஒழு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு இதுதான் ரீசன். உணர்வு இல்லாத அளவிற்கு ஆராய்ந்து நல்லா செம்ம தூக்கம் தூங்கிட்டோம், டீப்பாக தூங்கிட்டோம், உணர்வே இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே நமக்கு புரியலை, கேட்கல அப்படின்னா நம்ம ஒழு வந்து முறிஞ்சிடும். அந்த வகையில் வந்து நம்ம வந்து தூங்கினாலும் சரி, எப்படி நம்ம தூங்கினாலும் சரி ஒழு முறிஞ்சிடும். அதே மாதிரி உணர்வுகளை வந்து நீக்காமல், அதாவது சும்மா லைட்டாக இப்போ நம்ம இரவு தொழுகெல்லாம் தொழுகிறோம், ஒற்றைப்படை இரவு ரமலான் மாதத்தில் தொழுகிறோம். அப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தான் நம்ம அடுத்தடுத்த அமல்கள் சொல்லுவோம். அப்போ செவத்தில் சாஞ்சுக்கிட்டு லைட்டாக கண்ணை மூடி நம்ம இது பண்ணுறோம்ல. ஸோ நம்மளுடைய காதுகள் வந்து அவங்க ஓதுறதை கேட்க தான் செய்யுது. நம்மளால என்ன பண்ண முடியாது, ஓதிக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்ற சிறு தூக்கம் மைண்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சிறு தூக்கம் தூங்குவோம்ல, அது அப்படி தூங்கினா நம்ம வந்து ஒழு மறுபடியும் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. நம்மளுடைய ஒழு வந்து முறியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் வந்து தூங்குனதுக்கு பிறகு வந்து தொழுவார்கள், ஆனால் வந்து ஒழு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய கருத்து என்னென்னா வந்து தொழுகை வந்து எதிர்பார்த்திருக்கின்ற போது உட்கார்ந்து நிலையில் வந்து வருகின்ற சிறு தூக்கம் என்னது ஒழுவை வந்து முறிக்காது. இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம உட்கார்ந்துட்டு சாஞ்சிட்டே தூங்குற சிறு தூக்கம் என்னது ஒழுவை வந்து முறிக்காது. நபி தோழர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தொழுகைக்கு வந்து இக்காமத் சொல்லப்பட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, அதே ஒழுவுடனே கொண்டு நம்ம தொழுவாங்க. மீண்டும் அவர்கள் ஒழு செய்வதில்லை. சிறு தூக்கம் ஒழுவை முறிக்கக்கூடியதில்லை. அதுதான் சிறு தூக்கம் வந்து ஒழுவை வந்து முறிக்காது. மர்மஸ்தானம் திரையின்றி வந்து தொடுவது ஒழுவை முறித்துவிடும். என்னது ஒழுவை முறித்துவிடும், நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து எந்த ஒரு துணியும் இல்லாமல் டைரெக்டாக டச் பண்ணால் என்ன ஆகும், ஒழு வந்து முறிந்து விடும். யார் தனது மர்மஸ்தானத்தை தொடுவாரோ அவன் வந்து ஒழு செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு திரையும் இல்லாமல் துணியும் இல்லாமல் தொடுறவங்க மீண்டும் அதை ஒழு செஞ்சுக்கட்டும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, நான் செவியுற்றதாக வந்து புஸ்ரா பின் சவான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அதோடைய ஆதாரம் என்னென்னா, யார் வந்து அதே மாதிரி உம்மு ஹபீபா அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. யார் வந்து மர்மஸ்தானத்தை வந்து எந்த ஒரு துணி இல்லாமலோ திரை இல்லாமலோ தொடுறாங்களோ அவங்க வந்து இன்னும் ஒழு செய்யணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நான் கேட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஒட்டகக்கறியை வந்து சாப்பிடுவது வந்து ஒழு வந்து முறித்து விடும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒட்டகக்கறி வந்து சாப்பிடுவதால் வந்து ஒழு செய்து பற்றி வந்து ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. அதாவது நான் இந்த மாதிரி ஒட்டகக்கறி சாப்பிட்டா ஒழு செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒட்டகக்கறி வந்து சாப்பிட்டால் வந்து ஒழு செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டுக்கறியை சாப்பிட்டாலும் ஒழு செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பினா வந்து ஒழு செய்யுங்க, நீங்கள் விரும்பலைன்னா ஒழு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஸ்லாம் விட்டு வெளியேறி விடுவது வந்து ஒழு வந்து முறிந்து விடும். இப்போ நம்ம இஸ்லாத்தை விட்டுட்டு இஸ்லாம் யாராக இருந்திருக்கோம், இப்போ இஸ்லாத்தை விட்டு வந்து ஒருத்தவங்க வந்து வெளியேறாங்கன்னா அவங்களுடைய ஒழு முறிந்து விடுமான்னு கேட்குறாங்க. யார் வந்து ஈமானுக்கு பதிலாக இறை நிராகரிப்பை வந்து செல்கிறாங்களோ திட்டமாக என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய அமல்கள் வந்து அழிந்து போய்விடும். யார் சொல்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அல் குர்ஆனில் 5வது அத்தியாயம் 5வது வசனத்தில் சொல்கிறான். அதனுடைய கருத்து என்னென்னா வந்து ஒருவர் வந்து இறை நிராகரிப்பில் வந்து போயிட்டாங்க, இறை நிராகரிப்பில் போயிட்டாங்க, அவங்களுடைய நல்ல அமல்கள் என்னது அதிலே வீணாயிரும் என்று அல்லாஹ் வந்து சொல்கிறான். யார் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். ஒழுவும் ஒரு வந்து நல்ல காரியங்கள் ஒன்றாகும். அதாவது ஒழுவும் என்னது ஒரு நல்ல அமல் தான். ஆகவே ஒருவர் வந்து இஸ்லாமை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மற்ற அமல்கள் வந்து வீணாகிறது போல் ஒழுவும் என்ன ஆகும், வீணாகிடும். அவர் தௌபா செய்து மீண்டும் இஸ்லாத்துக்கு வந்து அவங்க வந்து அதுக்கு பதிலாக இப்போ அவங்க போயிட்டாங்க, மறுபடியும் வந்துட்டாங்க, அவங்க ஆல்ரெடி செஞ்ச ஒழுவில் என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே தொழுவக்கூடாது. மீண்டும் புதிதாக என்ன பண்ண அவங்க வந்து ஒழு செஞ்சு கொண்டு தௌபா வந்து செய்யணும். மேலும் வந்து குளிப்பை வந்து கடமையாக்கக்கூடிய எல்லா காரியங்கள்லையுமே ஒழுவும் கடமையாகிவிடும். அதனால் என்ன பண்ணுங்க,
ஒருவர் வந்து மரணித்து விட்டால் அவங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ நம்ம மரணிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடம குளிப்பாட்டி தான் கஃன் இடுவோம். ஸோ குளிப்பு கடமையாகும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒழு செய்வது வந்து கடமை இல்லை. கட்டாய கடமையா அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 7வது சட்டம், எந்த அமலுக்கு ஒழு செய்வது கட்டாயம்? பருவ வயது வந்து முஸ்லீமான பின் வருகின்ற எல்லா காரியங்களுக்கும் ஒழு செய்வது வந்து கட்டாயமாகும். முதல்ல வந்து தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுத்தம் இல்லாத தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி மோசடியிலிருந்து செய்யப்பட்ட தர்மமும் என்னது? ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களில் வந்து ஒருவர் வந்து சிறு தொடக்குடையவராக ஆகிட்டாலோ அவரின் தொழுகை அவர் வந்து ஒழு செய்கின்ற வரை என்னது? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஸோ என்ன பண்ணுவோம்? எல்லாத்துலேயுமே ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு வக்துக்கும் ஒழு செய்யக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இருப்போம். காபத்துல்லா தவாப் செய்வதற்கு ஒழு கட்டாயமன். அதாவது தவாப் வந்து ஃபர்லாகவோ இல்லைனா நஃபிலாகவும் இருந்தாலும் சரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒழு செய்தாக பிறகு வந்து காபாவை வந்து தவாப் செய்கின்றார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காபாவை தவாப் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஒழு செஞ்சுட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காபா வந்து தவாப் செய்வதற்கு வந்து சலாத் தொழுகை, அது ஒரு தொழுகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்றாலும் அது எப்படிப்பட்ட தொழுகைனா வந்து பேசுவது வந்து அல்லாஹ் வந்து ஆகுமானதாக்கி இருக்கப்பட்ட தொழுகை. யார் வந்து பேசுவாரோ அவர் என்ன பண்ணலாம்? நன்மையை தவிர வேறு எதையும் அவங்க வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹைல் உள்ள பெண்கள் வந்து காபா வந்து தவாப் செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து தடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து என்னது? தவாப்பிற்கு வந்து முழுமையான சுத்தம் வந்து அவசியம்ன்றதை நம்ம இதிலேருந்து அறிஞ்சுக்கலாம். குர்ஆன் பிரதியை வந்து எவ்வித தடுப்புமின்றி வந்து நம்ம வந்து கரத்தால் வந்து தொடலாமா? ஒழு வந்து கட்டாயமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்கிறான், இதை வந்து பரிசுத்தமானவர்களை தவிர வேறு என்ன பண்ண மாட்டாங்க? யாரும் தொடமாட்டார்கள். அல் குர்ஆனில் 56வது அத்தியாயம் 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அம்ர் இப்னு ஹம்ஸ் அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கடிதத்தில் வந்து எழுதப்பட்டுள்ளது, சுத்தமானவர்களை தவிர குர்ஆன் வேறு யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு. 8வது சட்டம் என்னென்னா வந்து ஒழு செய்வது எப்போது முஸ்தஹப் விரும்பத்தக்கதாகும்? அல்லாஹ் வந்து திக்ரு நினைவு கூறுவ போதும் குர்ஆனை ஓதும் போதும் ஒழு செய்வது முஸ்தஹப் விரும்பத்தக்கது. அறிவிப்பாளர் வந்து அப்துல்லா இப்னு அபிபக்கர் இப்னு ஹம்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எந்த நூல்னா வந்து முவத்தா, அந்த நூலில் வந்து பேஜ் நம்பர் வந்து 419 வந்து சொல்கிறாங்க. இதோடைய குறிப்பு என்னென்னா வந்து முதல்ல வந்து ஆரம்பத்தில் அல் குர்ஆன் 56வது அத்தியாயம் 79வது வசனத்தில் வந்து பரிசுத்தமானவர்கள் என்று வந்து அல்லாஹ் வந்து குறிப்பிடுவாங்கள்ல, அது யாருன்னா வந்து வானவர்கள் தான். அவங்க வந்து கூறப்பட்ட குர்ஆன் என்பது வந்து லவ்ஹுல் மஹ்லூல் என்று பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் உள்ள குர்ஆன் ஆகும். நம்மிடம் இருக்கின்ற இந்த குர்ஆன் வந்து பிரதி வந்து இங்கே வந்து நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து வந்து மேலே வந்து கருத்துக்களை வந்து தஃப்சீரில் வந்து நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. 2வது ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தாஹிர் சுத்தமானவர் வந்து என்பது வந்து முஃமின்களை வந்து குறிக்கிறது. முஃமின்கள்னா யாருன்னா நம்பிக்கையாளர்கள் வந்து எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்க? அசுத்தமாக மாட்டார்கள். அதாவது இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக் குர்ஆனை தொடுவதை வந்து தடுக்க வேண்டிய ஒன்று. அதாவது முஷ்ரிக் வந்து குர்ஆனை வந்து நம்ம ஒரு முஷ்ரிக் வந்து அந்த குர்ஆன் என்ன பண்ண மாட்டாங்க? கண்ணியப்படுத்த மாட்டாங்க, அவங்க இழிவாக பேசுவாங்க. ஸோ நம்ம வந்து முஷ்ரிக்கு கிட்டேயோ இல்லை ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது நம்மளுடைய குர்ஆனை வந்து எடுத்து போகிறத வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து மற்றவர்கள் வந்து நம்ம குர்ஆனை வந்து இழிவாக படுத்திடுவாங்களோ அப்படின்றதுக்காக. இல்லை, அப்படி இழிவுபடுத்த மாட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்? மற்றவர்களுக்கு அந்த குர்ஆனை வந்து கொடுக்கலாம் அப்படின்றது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து குர்ஆனை வந்து குர்ஆன் வசனங்களை வந்து அடங்கியிருக்க கடிதங்களை வந்து காஃபிர் மன்னருக்கு வந்து அனுப்பினாங்க. குர்ஆன் வந்து ஒரு வசனம் குர்ஆனில் வந்து ஒரு வசனத்தை வந்து நம்ம ஒரு பேப்பரில் எழுத, அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதினாலும் அது என்னது? குர்ஆன் வசனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே குர்ஆனை வந்து ஒழு இல்லாதவங்க தொடலாம் என்பது வந்து பல நபி தோழர்கள் மற்றும் பல அறிஞர்களுடைய
ஆதாரபூர்வமான கருத்தாகும். அதையே நாமும் விரும்புகிறோம். ஸோ ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ சஹீஹான ப்ரூஃப் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம சர்ச் பண்ணிவிட்டு நம்ம மற்றவங்களுக்கு எத்தி வைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் ஜமல் என்ற இடத்துல இருக்கிற ஒரு கிணறு நோக்கி வந்தாங்க. அப்போது அவங்க அங்கே ஒருத்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சலாம் சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து திருப்பி பதில் சலாம் சொல்லவே இல்லை. இறுதியாக ஒரு சுவர் ஒரு செவத்துக்கு அருகில் தன்னுடைய இரு கைகளையும் செவத்தில் அடித்து முகம் தனது இரு கைகள் தடவி தயவம் செஞ்ச பின்னர் தான் என்ன பண்ணாங்க, அந்த சலாம்க்கே அவங்க பதில் சொன்னாங்க. இதே மாதிரி மேற்கூறப்பட்ட ஹதீஸில் மற்ற அறிவிப்பாளர்கள் பின்வருமாறு வாசகமும் பதிவாகியுள்ளது. பின்வருமாறு சில வாசகங்கள் பதிவாகி இருக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விளக்கம் கூறினார்கள், நான் சுத்தம் இல்லாத நிலையில் அல்லாஹ் நினைவு கூறுவதை விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தொழுகைக்காகவும் ஒழு செய்வது முஸ்தஹபாகும். எல்லா இப்போ 5 வேளை நம்ம தொழுகிறோம். அந்த 5 வேளை தொழுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒழு செய்வது முஸ்தஹப், விரும்பத்தக்க காரியம். ஏற்கனவே செய்த ஒழு முறியவில்லை என்றாலும் அடுத்த தொழுகைக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம புதிதாக ஒழு செய்வது சிறப்பு. இப்போ நம்ம ஒழு செய்கிறோம், நம்ம காற்று வெளி வரலை, எதுவும் நேச்சுரலாக எதுவும் ஆகலை, அந்த ஒழு நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது இப்போ அசருக்கு நான் எடுக்கிற ஒழுனா மஹ்ரிப் வரைக்கும் என்கிட்ட ஒழு இருக்குது, என்னோடய ஒழு நடுவில் எதுலேயும் முறியலை, இருந்தாலும் நம்ம மீண்டும் எடுக்கணும்னா மீண்டும் நம்ம ஒழு செய்கிறது நம்ம சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு போதும் ஒழு செய்வாங்க, ஒழு செய்வதாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமர் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவங்க சொன்னதாக நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி செய்தீர்கள் அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, எங்களில் ஒருவர் முந்தி செய்த ஒழுவே போதுமானது, அவர் தொடங்கு உடையவராக மாறாத வரை, அதாவது நம்ம பெருந்தொடங்குன்னு சொல்கிறோம்னா தொடங்குடையவராக மாறாத வரைக்கும் நமக்கு முந்தி செஞ்ச ஒழுவே போதுமானது. ஆனால் அடுத்த இதுக்கு மீண்டும் ஒழு செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் உறவு கொண்டு பெருந்தொடக்கு ஏற்பட்ட பின்னர் மீண்டும் உடல் உறவு கொள்ள விரும்பினால் ஒழு செய்வது சிறப்பாகும். ஒழு செய்வது என்னது சிறந்ததாகும். அல்லது பெருந்தொடக்கு ஏற்பட்ட பின்னர் குளிக்காமல் என்ன பண்ணுறோம், தூங்குவதற்கோ அல்லது உண்பதற்கு சாப்பிடுவதற்கு குடிக்கிறதுக்கெல்லாம் என்னது ஒழு செய்து கொள்வது சிறப்பு. அந்த டைமில் நம்ம குளிக்கலை அப்படின்னாலும் ஒழு செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் தனது மனைவியிடம் உடல் உறவு கொண்டால் பிறகு மீண்டும் செய்வதற்கு அவர் விரும்பினால் அவர் ஒழு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருந்தொடக்குள்ளவராக இருக்கின்ற நிலையில் அவர் தூங்கி, அதாவது பெருந்தொடக்குடைய நிலையில் இருந்து அவங்க தூங்க போனாங்கன்னா தூங்குவதற்கு முன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒழு தொழுகைக்கு எப்படி ஒழு செய்வோமோ அதே போன்று அவங்க ஒழு செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருந்தொடக்குள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் சாப்பிட அல்லது தூங்க நாடுனா அவங்க என்ன பண்ணுவாங்க, தொழுகைக்கு ஒழு செய்வது போன்று ஒழு செய்து கொள்வார்கள் அப்படின்னு 2 முறை சொல்கிறாங்க. கடமையான குளிப்பிற்கு முன்பாக ஒழு செய்வது முஸ்தஹப். இப்போ நம்ம சில கடமையான குளிப்புகள்லாம் குளிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை குளிக்கிறோம்ல, ஸோ அதுக்குள்ளே அது ஒழு செஞ்சுட்டு குளிக்கிறது முஸ்தஹப், விரும்பத்தக்கதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தொடக்கினால் குளிப்பவர்களாக இருந்தால் தனது இரு கரங்களையும் கழுவார்கள். இன்னும் தொழுகைக்கு ஒழு செய்வது போன்று ஒழு செய்வார்கள். பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க குளிப்பாங்க. அதே மாதிரி தூங்கும் முன் ஒழு செய்வது சிறப்பாகும். நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒழு செஞ்சுட்டு தூங்குறது என்னது நமக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு வந்தால் நீங்கள் தொழுகைக்கு ஒழு செய்வது போன்று என்ன பண்ணுங்கள், ஒழு செய்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய வலது பக்கம் என்ன பண்ணுங்கள், சாஞ்சு படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த டாபிக்குள்ளே போவோம். காலுறை தலைப்பாகு காயத்தின் மீது நம்ம போட்டிருப்போம்ல கட்டு, அது மீது மசகு செய்வது எப்படின்றத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹுஃப் தோலினால் செய்யப்பட்ட காலுறை தலைப்பாகை
காயத்தின் மீது வந்து போடப்பட்டுள்ள கட்டுக்கள் ஆகியவற்றின் மீது என்ன பண்ணலாம், மசகு செய்யலாம். ஈரமான கைகளை தடவுவது, மசகு செய்வது என்னது, ஈரமான கைகளை வந்து தடவுவது. காலில் அணியப்படும் காலுறையானது தோல் அல்லது ஆட்டின் ரோமம் அல்லது துணி போன்றவற்றில் செய்யப்படலாம். அவை அணிவதற்கு என்னது ஒரே சட்டம் தான். இப்போ வந்து நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வந்து அந்த காலுறை சொல்கிறோம்ல, காலுறை என்னென்ன சாக்ஸ், அப்புறம் முட்டிக்கெலாம் போடுவாங்கள்ல, ஒரு மாதிரி வலி பெயின்காக போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இதுதான். ஓகே, இப்போ வந்து முதல் சட்டம் பார்ப்போம். மீது மசாஹ் செய்வதன் சட்டம் மற்றும் அதற்கான ஆதாரம். அஹ்லுல் சுன்னா வல் ஜமாஅ உடைய அறிஞர்கள் வந்து ஏகோபித்த முடிவினர், அதாவது இப்போ காலுறை இருக்குல்ல, ஸோ வந்து மீது வந்து மசகு செய்வது ஆகுமானது, அதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடியார்களுக்கு வந்து சிரமம் வந்து ஏற்படாமல் இருப்பதற்காக தான் என்ன அல்லாஹ் வந்து அவனுடைய புறத்தில் இருந்து இந்த சலுகையை வந்து நமக்கு வழங்கியிருக்கான். இது வந்து மசகு செய்வது வந்து கூடும் என்பதுக்கு வந்து பல நபிமொழிகளும் அறிஞர்களும் வந்து முடிவு சொல்லியிருக்காங்க. ஆதாரமும் இருக்குது. இதை பற்றி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல் செயல் அனுமதி என பல நபிமொழிகள் வந்து வந்துள்ளது. இமாம் ஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, காலுறையின் மீது வந்து மசகு செய்வதுன்னு இது சம்பந்தமாக என்ன உள்ளத்தில் வந்து எவ்வித, அதாவது என்கிட்ட வந்து எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை, அதை நம்ம செய்யலான்றது எல்லா நபிமொழி, அதாவது எத்தனை நபிமொழினா வந்து 40 நபிமொழியில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹசன் பசாரி அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காலுறையின் மீது வந்து மசகு செய்தார்கள் என்று என்னிடம் 70 நபிமொழிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அடுத்து வந்து அதோட ஆதாரம் என்னன்னா வந்து ஹம்மாம் ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, ஹம்மாம் கூறுறாங்க, ஜரீர் அவங்க வந்து சிறுநீர் கழித்த பிறகு வந்து ஒழு செய்தார்கள். ஒழுவில் வந்து தனது காலுறை வந்து மசகு செஞ்சாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இப்படி வந்து சிறுநீர் கழித்ததுக்கப்புறம் வந்து காலுறையின் மீது வந்து மசகு செய்வதை வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நபிமொழியில் வந்து நபிமொழியை வந்து பதிவு செய்கிற பின்னர் வந்து இமாம் முஸ்லீம் அவங்க வந்து பின்வருமாறு எழுதுகின்றார்கள், அதாவது அவங்க எழுதுகிறாங்க. இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மஅமஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கூறியதாவது வந்து இந்த ஹதீஸில் வந்து அவங்களுக்கு வந்து அறிஞர்கள் வந்து மிகவும் பிடித்தமாக இருக்கின்ற அதாவது இது வந்து ரொம்ப மிகவும் பிடிச்சமாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஜரீர் ரலியல்லாஹு அவங்க வந்து சூரா அல் மாயிதாவில் வந்து ஒழுவுடைய வசனமும் இறங்கி இருக்குது. அது பின்னர் வந்து இஸ்லாமை வந்து ஏற்றார்கள், அதாவது ஒழுடைய எப்படி ஒழு செய்யணும் அப்படின்ற வசனம் இறக்குனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்கிறாங்க. உள்ளூரில் இருக்கும்போது சரி, வெளியூரில் இருக்கும்போது சரி, காலுறையின் மீது வந்து மசகு செய்வது அனுமதிக்கப்பட்டது என்பது வந்து அஹ்லுல் சுன்னா வல் ஜமாவுடைய அறிஞர்கள் வந்து அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சொல்கிறாங்க. ஒரு தேவையை வந்து முன்னிட்டு ஒரு தேவை இருக்குது, அது வந்து முன்னிட்டு குப்பை அணிந்தாலும் சரி, அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ ஸ்கூலுக்கெலாம் போகிறோம், காலேஜ்லாம் போகிறோன்னா ஸ்காக்ஸ் போடணும் அப்படின்னா அது நமக்கு இது பண்ணுறோம். ஸோ அதை வந்து அவுத்துற ஒரு வாட்டி ஒழு செய்ய முடியும். ஸோ அது போட்டுட்டு ஒழு செய்வது அது ஆகுமானது தான் நமக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணுறோம், சாக்ஸ் போடுறோம், ஸ்கூலுக்கோ சரி எதுக்குமே சரி சாக்ஸ் போடுறோம். அந்த சாக்ஸ் எதால் செய்யப்பட்டதுன்னா துணியால் வந்து செய்யப்பட்டது. இந்த காலுறை என்னது மீண்டும் வந்து அந்த காலுறை மேல் என்ன பண்ண மசகு செய்வது கூடும் தான். அந்த சாக்ஸ் வந்து எவ்வளோ அளவு இருக்கணும்னா கரண்டை கால் வரை வந்து மறையக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்ற சொல்கிறாங்க. இரண்டாவது சட்ட விளக்கம் என்னென்னா வந்து அல்லது மற்ற காலுறையின் மீது மசகு செய்வதன் நிபந்தனைகள். ஒழு செய்த பின்னர் வந்து அணிந்திருக்க வேண்டும். முகீரா இப்னு ஷஅபா ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு பயணத்தில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்து இருந்தேன். அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒழு செய்யும்போது வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து காலணி வந்து அணிந்திருந்தாங்க, காலில் வந்து காலணி இருந்தாங்க. இரண்டாவது வந்து குஃபை வந்து கழட்டி விட்டுறதுக்காக வந்து குனிஞ்சேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவற்றை விடுங்க, அதை வந்து நீங்கள் விட்டுடுங்க, நான் வந்து இரண்டுக்கு மீது வந்து என்ன பண்ணுவாங்க
அவங்க அது ரெண்டுத்துக்கும் மீது என்ன பண்ணாங்க, மசகு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கால்களில் கழுவ வேண்டிய பகுதிகளை அவை மறைத்திருக்க வேண்டும். அதாவது காலில் கழுவ வேண்டிய பகுதி என்ன பண்ண மறைத்திருக்க வேண்டும். கழுவ வேண்டிய பகுதிகள் தெரிகின்ற அளவிற்கு அவற்றை ஓட்டை அல்லது கிழிச்சல் இருந்தால் அவற்றின் மீது மசகு செய்வது கூடாது தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த ஹதீஸில். வேண்டுமானால் அபகரிக்கப்பட்ட அல்லது திருடப்பட்ட குஃபின் மீது என்ன பண்ண மசகு செய்வது கூடாது. அவ்வாறே ஆண்கள் பட்டு காலுறை பட்டால் செய்கிறாங்கல்ல அந்த காலுறை மீது மசகு செய்வது கூடாது. அபகரிக்கப்பட்ட திருடி இருந்த அணிவது ஆண்கள் பட்டினால் செய்யப்பட்டதை அணிவது பாவமாகும். பாவமானதை அணிந்தால் அது மார்க்கம் சலுகை அடைய முடியாது. காலுறை சுத்தமானதாக ஒரு பொருள் இருந்து, அதாவது சுத்தமானதுலேருந்து இந்த காலுறை செய்வதாக இருக்க வேண்டும். அவை கழுதையின் தோல் இன்னும் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லாத தோலில் இருந்து செய்யப்பட்ட காலுறை மசகு செய்வது கூடாது. மசகு செய்வது மார்க்கம் நிர்ணயித்த கால அளவிற்கு இருக்க வேண்டும். உங்கள் உள்ளூரில் இருப்பவர்கள் ஒழு செய்து அணிந்த பின்னர் அடுத்த ஒழு முறிகின்ற நேரத்தில் இருந்து ஒரு இரவு ஒரு பகல் வரை அந்த குஃபை என்ன பண்ணலாம், கலட்டாமல் அதன் மீது மசகு செய்யலாம். ஸோ அந்த காலுறை எவ்வளோ நேரம் போட்டுக்கலாம்? இன்ஷால்லா இன்றைக்கான கொஷின் என்னென்னா, இப்போ மசகு செய்வது மார்க்கம் நிர்ணயித்த கால அளவு என்னன்றதை இன்ஷால்லா நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே கமெண்ட் போட முயற்சி செய்யுங்க சிஸ்டர் இன்ஷால்லா. அடுத்து வெளியூர், அதாவது உள்ளூரில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஒழு செய்து அணிந்த பின்னர் ஒழு செஞ்சதுக்கப்புறம் இந்த காலுறையை அணியலாம். அணிஞ்சிட்டு ஓரிரவு ஒரு பகல் இந்த காலுறை மேலே மசகு செய்யலாம். இதே வெளியூர் பயணத்தில் இருப்பவங்க ஒழு செய்து அணிஞ்ச பின்னர் அதே பேட்டர்ன் தான், ஒழு செய்யணும், ஒழு செஞ்சுட்டு அணிகிறோம். அடுத்து ஒழு முறிகின்ற நேரத்தில் இருக்கின்ற 3 இரவுகள் 3 பகல் அளவிற்கு என்ன பண்ணலாம், அந்த இதை கலற்றாமல் அதன் மீது நம்ம மசகு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷராஹ் இப்னு ஹானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் குஃபின் மீது மசகு செய்வதை பற்றி கேட்க வந்தேன். அவங்க சொல்கிறாங்க, நீ அலி இப்னு அபி தாலிப் அவங்கள்ட்ட கேளுங்க போய் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணம் சென்றவர்களாக இருந்தாங்க. எனவே நாங்கள் என்ன பண்ணோம், அலி ரலியல்லாஹு அவங்கக்கிட்ட போய் கேட்டோம். அதுக்கு அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, பயணத்தின் 3 பகல்லையும் 3 இரவுகளையும் உள்ளூரில் இருப்பவர்கள் ஒரு பகலும் ஓர் இரவும் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆக்குனாங்க அப்படி சொன்னாங்க. இந்த 5 நிபந்தனைகள் அறிஞர்கள் சுன்னாவிலிருந்து மார்க்கத்தின் போது சட்டங்களில் இருக்கிற அதாவது இந்த இது அறிஞர்களும் என்ன பண்ணாங்க, ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து 3வது சட்ட விளக்கம், மசஹ் எப்படி செய்வது. இப்போ மசகு செய்கிறோம், தயவம் செய்கிறோம் சொல்கிறோம், அது எப்படி செய்கிறது? குஃபை மேல்புறத்தில் தான் மசகு செய்ய வேண்டும். காலுறையின் மேல்புறத்தில் பெரும்பாலான இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம நாளை